Hi, my dear imaginators. Welcome to my channel, Tamil K-popers. ஸோ இன்றைக்கி நம்ம விச்சஸ் ரெசிடென்சி எபிசோட் 20 தான் பார்க்க போகிறோம். சாரி 20யோட முடிக்கிறேன்னு சொன்னேன், பட் கதையை இன்னும் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். ஓகேயா, இப்போ தான் வந்து ஒரு நியூ மெம்பர் ஆட் ஆன் ஆயிருக்கார் இல்லையா? ஸோ இப்போன்னு இல்லை, எப்போத்துலேருந்தும் நம்ம கூட ட்ராவல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கார். நம்ம ஜேகே கூட ஊர் விட்டு ஊர் வந்து ட்ராவல் பண்ணி அவர் போய்கிட்டு தான் இருக்கார் இல்லையா? சரி, ஃபைன். இப்போது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி எபிசோடில் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஏன்னா நிறைய ட்விஸ்ட்டு வச்சுருக்கோம், அதெல்லாம் நம்ம ரிவீல் பண்ணி தானே ஆகணும். ஸோ அதுக்கான சில கிளாரிஃபிகேஷன் நேற்று நிறையா பேர் கமெண்ட்ஸில் ஜின்னா ஜின்னான்னு சொல்லி இது பண்ணிட்டு வந்தீங்க. எனக்கு அப்படியே உள்ளுக்குள்ளே பியூரிப்பாக இருந்துச்சு. அதில் ஒரு கமெண்ட் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக நான் ஆல்ரெடி கெஸ் பண்ணிட்டேன் அந்த ஃப்ரெண்டு ஜின்னா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து ஒரு அழகான ஒரு ரீசனும் சொல்லியிருந்தாங்க. நம்ம டேயாங்க வந்துட்டு பார்க்குறப்போ மிக்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ வா ஹேண்ட்ஸமாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ, நம்ம ஜின்னு என்னை விட ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல, நம்ம மிக்ஸ் ஆமாண்டா நண்பா நீ தான் வேர்ல்டு வைடு ஹேண்ட்ஸம் அப்படின்னு சொல்லி நான் அப்பயே ஹிண்ட்டு கொடுத்தேன். ஆனால் ஒரு பக்கி கூட கண்டுபிடிக்கல. பட் மேபி மனசில் நீங்கள் வச்சுருந்துருக்கலாம். பட் இந்த பிள்ளை தான் வந்து சொன்னான். அந்த பிள்ளை பேர் என்னன்றதை நான் பார்க்கல சரியா, அதாவது மறந்துட்டேன். ஓகேயா, சரி ஓகே ஃபைன். கமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு நாள் இந்த விச்சஸ் ரெசிடென்சிக்கு போட்ட அழகழகான கமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு நாள் வந்துட்டு ரீட் பண்ணி அதுக்கு நான் ரியாக்ட் பண்ணி வீடியோ போடுறேன். ஓகேயா, சரிடா சில குட்டீஸ், நம்ம வந்துட்டு கதைக்குள்ளே போகலாமா? ஸோ லாஸ்ட்டில் வந்துட்டு என்னாச்சு, நம்ம மிக்ஸும் ஜேகேயும் சண்டை போட்டுட்டு கோச்சிக்கிட்டு வேகமாக நம்ம டேயாங்கும் யூனாவையும் தாண்டி வீட்டுக்குள்ளே போயிருப்பாங்களா. டேயாங் பார்க்குறான், யூனாவும் பார்க்குறாங்க. பாரு கூட வந்த ஃப்ரெண்டை விட்டுட்டு ரெண்டும் எப்படி போதுங்க பாரு அப்படின்ற மாதிரி யூனா வந்துட்டு திட்ட, டே பார்த்துட்டு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட, இவர் கீழே வந்துட்டு ஏதோ வந்து ஒரு ரெட் லைன் மாதிரி அவருக்கு கண்ணில் வந்து படுது. பார்த்துட்டு இல்லை இந்த ரெட்டு லைன் என்னது அப்படின்னு சொல்லி கேட்க, டே வந்துட்டு ரெட் லைனா என்னது அப்படின்னு சொல்லி அவன் கண்ணுக்கு எதுவும் தெரியல. ஆனால் நம்ம ஜின் கண்ணுக்கு மட்டும் தெரிகிறாரு. நிறையா பேர் கேட்டிருந்தீங்க ஜின்னு வேம்பயரா வேம்பயரா வேம்பயரான்னு. இல்லை, வேம்பயர் இல்லை. ஆனால் அதே இனத்தை சேர்ந்த வேற ஒரு ஆள். அவர் யாருங்கிறத இந்த எபிசோடில் வந்து சொல்கிறேன். ஓகே சரி ஃபைன். நம்ம டே வந்துட்டு அவரே வந்து கூப்பிடுறாரு, நீங்கள் வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போக, ஜின் உள்ளே வந்துட்டு வெளியே இருக்க அந்த ரெட் லைன் அப்படியே பார்க்க, பின்னாடி வந்த கசின் அதான் நேற்று எபிசோடில் ஜின்னை யாருன்னு சொல்லி கேட்டிருப்பாரு. பாட்டி நீங்கள் வரீங்கன்னெலாம் எதுவும் சொல்லலையே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பார்ல. நம்ம டே தான் டே உன மேனஸ் என்ன எங்கே போச்சு, நம்ம வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டாக இப்படி தான் நிற்க வச்சு பேசுவியா அப்படின்ற மாதிரி டே பிடிச்சி திட்டிட்டு கூட்டிகிட்டு வந்திருப்பான்ல. ஸோ அந்த கசின் வந்துட்டு பார்க்குறான். பார்த்துட்டு என்ன பின்னாடி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை அந்த அந்த ரெட் லைன் எதுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க, எந்த ரெட் லைன்னு சொல்லி இவனும் திரும்பி பார்க்க, ரெட் லைன்லாம் எதுவும் இல்லை, எங்கேயாச்சும் மிஸ் ஆகிடாதீங்க, எங்கள் வீடுக்குள்ளே வர்றது ஒரு மேஸ்குள்ளே வர மாதிரி குழப்பமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் ஏதோ கார்டனிங் வேலை பார்த்துருப்பான் போல். அவன் அப்படியே அந்த க்ளவுஸ் எல்லாம் கழட்டிக்கிட்டே முன்னாடி போக, அப்போ தான் சடனாக அந்த கசினுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அவன் புலம்பிக்கிட்டே ரெட்லைன் எங்கேன்னு தான் கூப்பிட்டு வருவானுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு வந்துட்டு அவனுக்கு பிடிக்கலையா, அதனால் அப்படியே வந்து பேசிட்டு போக, ஈவினிங் வேறு பார்ட்டி இருக்குது சொல்லியிருக்காங்க பாட்டி, அதுக்கு ரெடி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கார்டனில் தான் வந்து பார்ட்டி இருக்குமா. ஸோ கார்டனை க்ளீன் பண்ணி செஞ்சு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல். ஸோ அப்படியே க்ளவுஸ்லாம் கழட்டி வைக்க, அப்போது மைண்டில் ஜின் கேட்ட அந்த ரெட் லைன் அப்படிங்கிற வார்த்தை அவன் காதில் வந்து விழுக, அது அகைன் மைண்டுக்கு ஸ்ட்ரைக்காக குடுகுடுன்னு ஓடி போய் வாசல்கிட்ட பார்க்க, அங்கே பார்த்தா சில புல் கரெக்டாக வந்து ஜின்னு காலை வச்ச அந்த இடத்துல கருகி இருக்குது. அப்படியே ஒரு இடத்துல மட்டும் வந்து கருகி போயிருக்க. எப்போ அப்படின்னா நம்ம டே வந்து கையை பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஜின்னு வந்து காலை எடுத்து வச்சுருப்பாரு. கரெக்டாக கசினு என்ன பண்ணுற யார் நீ அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான்ல. அந்த நேரம் வந்துட்டு அந்த புல் வந்து அப்படியே கருகி போயிருக்கு. பார்க்குறான், வீட்டை சுற்றி போடப்பட்ட இந்த தடுப்பு வளையம் நம்மளை எப்போவும் நம்ம எதிரிங்கிட்ட இருந்து காக்கும். இதை வந்துட்டு டேயிங்கோட சேர்த்து நீங்கள் எல்லாம் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி பாட்டி சின்ன வயசில் சொன்னது ஞாபகம் வர,
அப்போ சின்ன வயசுல பாட்டி சொல்லியிருப்பாங்களா, இப்போ வந்துட்டு இவன் யோசிச்சுட்டு அப்பயே இவன் கேள்வி கேட்டிருப்பான். "பாட்டி அப்போ எதிரிங்களால நம்ம வீட்டுக்குள்ள வர முடியாதா?" அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ சின்ன பசங்க தானே, பெருசா வந்து எதிரிங்கன்னா அவங்க யார மென்ஷன் பண்றாங்கன்னு தெரியாது. பட் போக போக அவங்க எதிரிங்கன்னு யார சொல்றாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஓகேயா? அதாவது வேற இனத்த சேர்ந்த ஆட்கள். அவங்கள தான் எதிரிங்கன்னு நம்ம பாட்டி சொல்றாங்க அப்படின்றது நல்லா தெரிஞ்சிருக்கும். ரொம்ப நாளா, ரொம்ப வருஷமா யாரோ அந்த மாரிலாம் யாருமே இதுவரைக்கும் இந்த மாரி வந்ததில்ல. அந்த எல்லைய தாண்டி வரவும் முடியாதா? ஸோ, அதனால இப்போ அ ஒரு மாரி அந்த புல்லெல்லாம் கருகி போனத பார்த்துட்டு, என்னவா இருக்கும்? அப்படிங்கிற மாரி இவன் பார்க்குறான். இது பாட்டி அப்பயே சொல்லியிருப்பாங்க. இது வெளியாட்களுக்கு மட்டும் தான் அரண்மனை, கோட்டை, வீடு எல்லாம். ஆனா, நமக்கு மட்டும் தான் தெரியும். நம்மளோட டார்க் வேர்ல்டுக்கான டோர், கேட் இங்க தான் இருக்குன்னு. சாதாரண மனுஷங்க இந்த வீட்டுக்குள்ள வரலாம். ஆனா, மட் பிளட்டோ இல்லைன்னா வேற எந்த சக்தி இருக்கவங்களாலையும் இதுக்குள்ள வர முடியாது அப்படின்னு சொல்ல, நம்மளே யார் கேட் கீப்பராக இருக்காங்களோ அவங்க கூப்பிட்டு உள்ளே வந்தால் தான் உண்டு அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்லியிருப்பாங்க. அப்போ சின்ன பசங்க இல்லையா? ஸோ இந்த பையனோட அம்மா சொல்லியிருப்பாங்க. அதனால தான் பாட்டி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கிறது. நீங்கலாம் கேட்குறீங்கல்ல, எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியல. எங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கும் பாட்டி அனுப்ப மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு. நமக்கான எதிரிங்க அதிகமா இருக்காங்க. நம்மள பாதுகாக்கணுன்றதுக்காக தான் பாட்டி இதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்றாங்க. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ வீட்டுக்கு பாட்டியோட அனுமதி இல்லாம கூட்டிட்டு வரக்கூடாது. புரிஞ்சுதா? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வார்ன் பண்ணிக்கிட்டு இருக்க, அதனால தான் டேயுங்க சின்ன வயசில் டேயுவ யாருக்கும் தெரியாமல் ஒளிய வச்சு கூட்டிகிட்டு வருவான். நம்மளை போல தான் அவங்கள மனிதர்கள் நம்மளை போல அவங்களும் மனிதர்கள் ரூபத்தில் இருப்பாங்க. ஆனால் நம்மளை விட சக்தி வாய்ந்த சில பேர் இருக்காங்க. அவங்க நம்ம இனத்துக்கு ரொம்ப ஆபத்து. அதனால தான் பாட்டி இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம நல்லதுக்காக. புரிஞ்சுதா? அப்படின்னு சொல்லிலாம் அவங்க அம்மா சொல்லியிருக்க, அது இந்த பையன் மைண்டுக்கு ஒன் பை ஒன்னாக ஃப்ளாஷ் ஆகுது. பசங்களும் சரின்னு அப்போ தலையாட்ட, சீக்கிரம் பாட்டிகிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி இவனுக்கு வேக வேகமாக, ஏன்னா ஏதோ ஒரு சக்தி உள்ளே வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி இவன் ஃபீல் பண்ணுறதுனால, இது என்னவா இருக்கும் அப்படின்றதும் தெரியலையா? ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி இதுவாக இருக்கா? அதனால் ஓடி போய் பாட்டிகிட்ட சொல்லணும்னு வேக வேகமாக போக, சடனாக எதிர நிற்பாரா ஜின்னு, எங்கேருந்து வந்தாருன்னே தெரில. அவன் பயந்து போய், இவன்ட்டையும் பவர் இருக்குல்ல, இவனும் விச்சு தானே. ஸோ அதனால் இவனோட பவர் என்னென்னா உருவம் மாறுறது போல். ஓகேயா? அப்படியே டக்குன்னு கழுகு மாதிரி உருவம் எடுத்து அவன் பறக்க, ஒரு புடி தான் காலை பிடிச்சிடுறாரு டப்புன்னு. அது ஒரு மாதிரி கத்தி கூப்பாடு போட, உடனே அது எலி மாதிரி மாறி, அதாவது அவனே கழுகு மாதிரி மாறி ஸ்பீடாக போய் நம்ம பாட்டிக்கிட்ட விஷயத்த சொல்லணும்னு போயிருப்பான். ஆனால் இவர் கழுகாது இதுவாகுது அப்படின்ற மாதிரி பிடிச்சிருப்பாரு காலை. இப்போ டப்புன்னு எலி மாதிரி மாறி கையை கடிக்கிற மாதிரி போயிட்டு அந்த அந்த ஒரு மாதிரி சவுண்டு போடும்ல, கீச்சு கீச்சு கீச்சுன்னு எலி, அது மாதிரி ஓடி போக ஜின்னு அவரும் பின்னாடியே போகிறாரு. எலி எவ்வளோ வேகத்தில் ஓடும் தெரியும்ல, இவர் அதை விட வேகமாக போகிறாரு. நேராக போயிட்டு அதை பிடிச்சிடுறாரு. அது கீச்சு கீச்சுன்னு கத்திட்டே இருக்க, அதை அப்படியே தூக்கிட்டு அது கண்ணோட கண்ணை அப்படியே இவர் எப்படி ஃப்ளைட்டில் நம்ம டேயோட அம்மாவை ஒரு மாதிரி ஹிப்னோடைஸ் பண்ணுற மாதிரி பார்த்தாரு. அதே மாதிரி பார்க்க, உருவம் மாறு அப்படின்னு ஜின்னு சொல்ல, உருவம் மாறி அவன் அப்படியே தோபால்னு கீழே வளரான். ஜின்னு அவன் கழுத்தை செவ்வரோடு அப்படியே லாக்கு போட, ஏய் யார் நீ அப்படின்னு சொல்லி அவன் கத்த, ஜின்னு அப்படியே கண்ணை மூடி கண்ணை திறக்க, கண்ணு பார்த்தா ரெட் கலரில் அந்த கருவிழி அப்படியே மாறுது. நான் யாருன்னு நீ தெரிஞ்சுக்கணுமா? சொல்லட்டா? அப்படின்ற மாதிரி ஜின்னு கேட்க, இவன் அப்படியே பயந்து போய் பாட்டி அப்படின்னு சொல்ல, இன்னும் அப்படியே செவுத்துல அப்படியே தலையை வச்சு நசுக்க, அவ்வளோதான், ஒரே நசுக்கி கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லவும், இவன் அப்படியே ஒரு மாதிரி பயந்து போய் பார்த்துட்டு இருக்கான். நான் பிரின்ஸ். ஏ விடு 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 அவனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு. விட்டா ஓடிடுவான் ஜேகே அப்படின்னு சொல்லி முடிக்கல. ஏலி மாதிரி மாறிட்டு ஓட, இவர் டப்புன்னு ஒரு வவ்வால் போல் அப்படியே மாறி பின்னாடியே போகிறாரு. ஸ்பீடாக போயிட்டு பிடிக்க போகிற சமயம் கிட்ட போயிட்டு டப்புன்னு ஒரு உல்ஃப் மாதிரி மாறிடுறாரு நம்ம ஜின்னு. அந்த எலியை வாயாலே பிடிச்சிட, ஏய் மச்சான் என்ன பண்ணுற, கேமராஸ் இருக்குடா, மறுபடியும் உருவத்துக்கு வா அப்படின்னு சொல்லி ஜேகே கூப்பிடவும், இது வாயில் இருக்க அந்த எலியை இப்படி லைட்டாக தூக்கி போட, டக்குன்னு ஜின்னு உருவம் மாறுது. அந்த எலி மேலே போனது கீழே வரவும் ஜின்னு அவர் கையில் பிடிச்சிடுறாரு. க்யூட்டாக இருக்கான்ல மச்சான் அப்படின்னு சொல்லி ஜேகேட்ட பார்த்து ஜின்னு சொல்ல,
டேய் டேய் வாயை மூடுறா அப்படின்னு சொல்லி ஜேகே அவரை தரத்தரான்னு இழுத்துட்டு ஒரு ரூமுக்கு வந்துட்டு இழுத்துட்டு போக ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிட அங்கே கையில் வச்சு நம்ம ஜின்னு அந்த எலியை கொஞ்சிட்டு இருக்காரு. என்னடா எலிப்பையா, என்னை பற்றி உன் பாட்டிட்ட சொல்லப்போறியா அப்படின்னு சொல்லி ஜின்னோட கண்ணு அது ரெட் கலரில் அவரோட கருவிழி அப்படியே மாறி இருக்கு இல்லையா, அதை அப்படியே ஒரு மாதிரி எலியை பார்த்து ஹிப்னோட்டைஸ் பண்ண எலியோட கண்ணும் அப்படியே ரெட் கலரில் மாறுது. அவன் அப்படியே கீழே இறக்கி விட மறுபடியும் ஹியூமன் ஃபார்முக்கு வரான். ஜின் பார்க்குறாரு, ஜேகேவும் பார்க்க அவன் எந்திரிச்சிட்டு ஜின்னை பார்த்துட்டு மாஸ்டர் அப்படின்னு சொல்லி கூப்பிட சூப்பர் அப்படிங்கிறாரு ஜின்னு. எவ்வளோ நாளாச்சு இதை கேட்டு அப்படின்னதும் இவன் நமக்கு ஹெல்ப் பண்ணுவானா அப்படின்னு சொல்லி கேட்க, என்னாச்சு உன்னை பார்த்துட்டானா அப்படிங்கிறான் ஜேகே. ஆமாம் கண்டுபிடிச்சிட்டான், கொஞ்சம் கிளவர் தான்ப்பா உங்கள் ஆளுங்களாம் அப்படிங்கிறாரு ஜின்னு. கேட்டல, நான் தான் அவன் மாஸ்டர் அண்ட் அவன் என்னோட ஸ்லேவ் இப்போத்துலேருந்து. நான் சொன்னால் என்ன வேணால் பண்ணுவான் தெரியுமா, கில்லம் அப்படின்னு சொல்லி ஜேகேயை பார்த்து கமெண்ட் கொடுக்க, எலி புலி மாதிரி மாற அவனுக்கு தான் உருவம் மாத்திர சக்தி இருக்குல்ல, ஒரு மாதிரி இவ்வளோ நேரம் எலியாக இருந்தவன் புலி மாதிரி நம்ம முயல் குட்டியை தாக்க அப்படின்னு சொல்லி ஜேகே ஒரு குத்து தான் புளியாக இருக்குது புண்ணாக்கா இருந்துட்டு சொல்கிற மாதிரி ஒரு மாதிரி குத்த போக அப்படின்னு சொல்லி ஜின்னு கையை பிடிச்சாரு. நோ பேபி, நம்மளே அடிக்கலாமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு. டேய் ஹியூமன் ஃபார்முக்கு வா, உன்னை கில்லும்னா நீ மனுஷனாவே அவனை கொல்ல மாட்டியா, புலி வேஷம் போடுற அப்படின்னு சொல்லி ஜின்னை அடிக்க, அது புலி உருவத்தில் இருக்கான், இன்னும் மனுஷ ஃபார்மில் வரல, ஏதோ பூனை மாதிரி வந்துட்டு அடி வாங்கினதும் ஒரு மாதிரி அந்த பக்கம் திரும்பிட்டு போகிறான். டேய் லூஸு, அவன் தான் என்னை அடிக்க வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அடிக்க போறியே, ஏன் அடிக்க போகிறேன்னு சொல்லி ஜின்னு கேட்டிருப்பார்ல. அதுக்கு ஜேகே, அவன் தான் என்னை கொல்ல வந்தான் அப்படின்னு சொல்லி ஜேகே சாரி அவன் தான் என்னை அடிக்க வந்தான் அப்படின்னு ஜேகே சொல்ல, அதுக்கு நம்ம ஜின்னு சாரி சரியா சொல்லு, அவன் உன்னை கொல்ல வந்தான் அப்படின்னு சொல்லவும், ஆமாம் மொத்தம் உன்னை விழுக்கணும்டா அப்படின்னு ஜேகே போக, சரி இங்கே பாரு, எப்படியோ தந்திரமா என்னை உள்ளே கூப்பிட்டுட்டு வந்துட்ட, அடுத்து அப்படின்னு சொல்லி கேட்க, பிளான் என்ன அப்படின்னு ஜின்னு கேட்கவும், பிளான் என்ன, டேயை கொல்லணும், அந்த கேட் கீப்பராக நான் மாறணும், உன் அப்பாவோட சோலை வெளியே கொண்டு வரணும், உன் அப்பாவுக்கு இந்த மந்திரங்கள்லாம் தெரியும்ல, இருள் உலகத்தோட கடவுளுக்கு இங்கே இருக்க எல்லா விச்சஸையும் பலி கொடுக்கணும், நானும் என் தங்கச்சி சோயா மட்டும்தான் விச்சஸ்னு இந்த உலகத்தில் இருக்கணும், மற்றபடி எவனும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜேகே கொலை வெளியில் சொல்ல, கண்டிப்பாக நீ நினச்சது நடக்கும், நான் என் அப்பா சோலுக்கு பாடியை தேடணும் அப்படின்னு சொல்லி ஜின் வந்துட்டு சொல்லவும், கண்டிப்பாக இத்தனை வருஷத்தில் ஃப்ரீசிங் ரூமில் என்ன சேஞ்சஸ் நடந்துருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், நாம் அங்கே போயிட்டு பார்க்கலாம், ஆனால் இப்போ வேணாம் சந்தேகம் வந்துடும், ஜோயாவை அவங்க குணப்படுத்தட்டும் சரியா, சரி வா, அது வரைக்கும் கொஞ்சம் அடக்கி வாசி, பாட்டி கண்ணில் நீ இன்னும் பாடலை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே வர, அப்படியே நடந்து வந்தவங்க நிற்கிறாங்க. குக்கி அப்படின்னு சொல்லி கூப்பிட, பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான், போயிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. எப்படி இருக்கடா கண்ணா அப்படின்னு சொல்லி அவங்க ஹக் பண்ண, பாட்டி மேலே கோவமா அப்படின்னு சொல்லி ஜேகேயை பார்த்து அவங்க கேட்க, ஜேகே அமைதியாக நிற்கிறான், எதுவும் பேசலை. இல்லை அதெல்லாம் இல்லை விடுங்க அப்படின்னு சொல்லி அவன் தள்ளி போக, என் மேலே கோவம் அடக்கண்ணா அப்படின்னு அவங்க கையை பிடிக்க, சச்சா அதெல்லாம் இல்லைங்க, நீங்கள் உங்கள் பேரனுக்காக இதெல்லாம் பண்ணுறீங்க, அதில் என்ன இருக்குது, உங்கள் இடத்துல நான் இருந்தாலும் கண்டிப்பாக மூத்த பேரன், அதுவும் உங்கள் பையனுக்கு பிறந்தவன், அவன் தானே ஸ்பெஷல், அவனைத்தான் நானுமே நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணியிருப்பீங்களோ அதே போல் தான் நானும் ட்ரீட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி ஜேகே ஒரு மாதிரி தேர்ட் பர்சன் மாதிரி பேச, பாட்டிக்கு கண்ணெல்லாம் கலங்க, அங்கேருந்து ஜேகே திரும்பி கூட பார்க்கல, அவங்களால அதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்றது அவங்களுக்கு புரியுது, ஒரு குழந்தைக்கு நம்ம வந்துட்டு பாலையும் இன்னொரு குழந்தைக்கு விஷத்தையும் கொடுத்த மாதிரி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிட்டு அங்கேருந்து கண்ணை கசக்கிட்டு அவங்க போயிட, இந்த பக்கம் ஜின்னு, சூப்பர்ரா
உன் பாட்டி நான் பார்க்க கூட இல்லை அப்படின்னு சொல்லவும், இதே போல் எஸ்கேப் ஆகிட்டு இருக்க முடியாது, நீ உன் ரூம்லேயே இரு, ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு சொல்லி குடுன்னு ஜின்னை கூட்டிகிட்டு அவருக்கு வந்து கெஸ்ட் ரூமை வந்துட்டு காட்ட, நம்ம நைட்டு போல் ஃப்ரீசிங் ரூம் போயிட்டு பார்க்கலாம் சரியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரின்னு சொல்லி ஜின்னு ஒரு ரூமில் தங்க வைக்க கெஸ்ட் ரூமில், டேய் ஜேகே, என்னடா, இல்லை எனக்கு அந்த மந்திர தொட்டி இருக்க ரூமை பார்க்கணும், அந்த புக்கு அது வேணும், அப்போ தானே என் ட்ராகுலா அப்பாவை நான் வெளியே கொண்டு வர முடியும். சரிடா வெயிட் பண்ணு, நான் டே எங்கே இருக்கான்னு பார்த்துட்டு வரேன், நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லவும், அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஜின்னு வந்து அந்த ரூம்லேயே இருக்கார், ஃப்ரெஷ்அப் ஆகுறாரு. நேராக ஜேகே போகிறான். டே அம்மாவும் இன்னொரு பாட்டியும், அதாவது நம்ம பாட்டிக்கு 3 பாட்டி வந்து சிப்ளிங்ஸ் சிஸ்டர்ஸ் இல்லையா, ஸோ அதில் வந்துட்டு ஒரு நம்ம பாட்டிக்கு அடுத்ததாக பிறந்த ஒரு பாட்டி வந்து இந்த மாதிரி ரொம்ப ஒரு ஹெர்பல் மெடிசன்ஸ் அந்த மாதிரி அப்படிலாம் கூட சொல்ல முடியாது, இது ஆக்சுவலி என்னென்னா போஷன் சொல்லுவாங்க தெரியுமா, விச்சஸ்லாம் அந்த மாதிரி போஷன் மேக் பண்ணி என்ன நோய் இருக்கோ அந்த நோய்க்கு கொடுத்தா சரியாயிடும். ஸோ அது மாதிரி வந்து இவங்க போஷன் மேக் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம ஜோயாக்காக. அவங்க கேட்குறாங்க, எதனால் குழந்த உயிர் வந்து உடலில் தங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ண, இப்போ வரைக்கும் அந்த உடலை விட்டு உயிர் போகாத அளவுக்கு நம்ம டேயோட அம்மா தானே வந்து அந்த சோல் பவர் அதை வச்சு கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்காங்க. தெரில அத்தை, ஆனால் டே என்ன சொன்னேன், இது கேர்ள் சைல்டாக இருக்குன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்ல, அப்படியா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, ஆமாம் இவ மாப்பிள்ளை என்ன செய்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இவங்களுக்கு இன்னும் ஜோயாவோட வரலாறு பற்றி தெரியாது போல், அவர் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா. அந்த நேரம் அப்படின்னு சொல்லி ஜோயா லைட்டாக வலிக்க கத்துறா. அப்படியே கட் பண்ணால் ஜின்னு வந்துட்டு வர்றப்போ அந்த ரெட் லைன் மேலே காலை வச்சு லைட்டாக அது எரிஞ்சிருக்கும்ல, நல்ல வேலை ஜின்னு நல்லா காலை வச்சுருந்தா இவரே பொசுங்கிருப்பார் உள்ளே வராத அளவுக்கு. அதே மாதிரி வெளியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மென்னோட வாய்ஸு, சை அப்படின்னு சொல்லி ஷூவெல்லாம் உதறி விட, சார் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாய்ஸு, என்னன்னு தெரில என் ஷூ அப்படின்னு சொல்லி பார்க்க, என்ன சார் எதில் மிதிச்சிங்க, ஏதோ ஷூ வால்கெனோக்குள்ளே விட்ட மாதிரி எரிஞ்சிருக்கு அப்படின்னதும், ஆமாம் அப்படின்னு சொல்லி உதறி விட, சுகா சார் உங்கள் காலை பாருங்கள், அதுவும் அப்படியே செவந்து போயிருக்கு வெந்து போன மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லவும், வேறு யார் இங்கே தான் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார்ல, அவர் நேராக விச்சஸ் ரெசிடென்சிக்குள்ளே வர அந்த ரெட் லைன் மேலே காலை வைக்க, காலு பொசுங்கி போச்சு போல், வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட இருந்த போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் வந்து கேட்க, ஆமாப்பா ரொம்ப எரியுது, நெருப்பில் மிதிச்ச மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லவும், பார்த்து சார் இன்வெஸ்டிகேட் பண்ணலான்னு வந்தால் இப்படி ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் நல்லது தான், சரி வேணாம் விடு, அவங்க வீட்டுக்கு வேற இன்றைக்கி தான் ரொம்ப நாள் கழிச்சு நல்லது நடக்குதுன்னு சொல்கிறீங்க, ஏதோ வந்து என்ன அந்த மேரேஜ் இதுக்கு வந்துட்டு இது பண்ணுறாங்கல்ல, ஸோ அதை சுகா மென்ஷன் பண்ணிவிட்டு அவங்க பேர பசங்கள்லாம் திரும்ப வந்திருக்காங்க, அது இல்லாமல் கல்யாணம் வேறு, அதெல்லாம் முடியட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சுகா சொல்லவும், ஆனால் எப்படி சார் ஷூ எரிஞ்சுது அப்படின்னு சொல்லி கேட்க, தெரியல, நீ கேள்விப்பட்டிருக்கியா ஒரு வண்டு அதை தொட்டால் கூட சுடுமாமே, ஒருவேளை அதுவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி சுகா வந்து சொல்லவும், சார் சும்மா சொல்லுவீங்க சார், வண்டு சுடுந்தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதுக்கு நீ இப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்க சிரிச்சுட்டே அகைன் திரும்பி போக பாட்டி பார்க்குறாங்க, ஆமாம் என்ன வீட்டுக்கு போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ரூமில் வந்து பார்த்துட்ருக்க, கட் பண்ணால் இந்த பக்கம் யூனாக்கு டே ஒரு ரூம் கொடுத்து அவளை ஃப்ரெஷ்ஷப் ஆகிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்ல, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. டே அவனோட ரூமில் தான் வந்து யூனாவை தங்க வச்சுருக்கான் போல். இந்த பக்கம் நம்ம மெக்ஸை வந்துட்டு ஜேகே அவன் ரூமில் வந்து விட்டுட்டு வந்திருக்கான் ஃப்ரெஷ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது டே வந்துட்டு இவனோட ரூமில் வந்து வெளியே வரானா, வந்துட்டு பார்க்குறான் ஜேகே எதிர ஆப்போசிட்டில் வர, டேய் நீ என்ன ரெடி ஆகலையா, இன்றைக்கி ட்ரெஸ் எடுக்க ஷாப்பிங் போகணுன்னு பாட்டி சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும், இவன் ட்ரெஸ்ஸா எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, பாட்டி உங்ககிட்ட சொல்லலையா, அதை சொல்ல தான் உன்னை தேடினாங்களே அப்படின்னதும், இல்லை சொல்லலை அப்படின்னு ஜேகே முழிக்க, பாட்டி அதை சொல்லத்தான் வந்திருக்கும் போல், கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு நம்ம வேறாண்டி எப்படி இருக்கான்னு கேட்டுட்டு சொல்லலான்றதுங்களையுமே நம்ம ஜேகே ஒரு மாதிரி ஹர்ட் பண்ணி பேச பாட்டி அங்கேருந்து கிளம்பி போயிருக்குமா. இந்த பக்கம் இவன் வந்து டே வந்துட்டு சொல்கிறான், இந்த மாதிரி வெட்டிங் ஷாப்பிங்டா அப்படின்னு சொல்லவும், உன் வெட்டிங்க்காக அப்படின்னு சொல்லி டே என்னவோ ஜேகேக்கு மட்டும் தான் கல்யாணம் நடக்க போகிற மாதிரி உன் வெட்டிங் அப்படின்னதும், ஏன் வெட்டிங்கா எனக்கு மட்டுமா, அப்போ உனக்கு
எனக்கு அப்படின்னு சொல்லி ரூம் உள்ளே பார்க்க இவனா என்ன இங்கே நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வரா பார்த்துட்டு டே என்ன இங்கே நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் வெளியே வர என்னாச்சு டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஜேகே பார்க்குறான். ஜேகே லைட்டாக அவளை பார்க்க முடியாமல் ஒரு மாதிரி அப்படியே தலையை வேறு பக்கம் திருப்பிக்க அவள் வெளியே வந்ததும் அது ஒன்றும் இல்லை, வெட்டிங் ஷாப்பிங் பண்ண போகணும், அதான். வெட்டிங் ஷாப்பிங்கா? ஓ மை காட், யாருக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி இவன் ரொம்ப எக்ஸைட்டடாக கேட்க இதோ இந்த அக்யூஸ்டுக்கும் அவங்க போலீஸ் மேடமுக்கும் அப்படின்னு சொல்லவும் இவன் நான் பார்க்குறா. அக்யூஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் அப்படின்ட்டே சொல்லிட்டு ஓ அப்படியா கல்யாணமா சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ நேரம் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணி வந்தோம், இதுங்க ரெண்டும் கப்பல் சேட்டைகள்லாம் பண்ணுது, நம்ம கடுப்புலலாம் இருந்தோம், கடைசியில் பார்த்தா கல்யாணமே பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி இவன் நான் நினச்சிட்டு அதனால தான் அவ்வளோ ஓவராக கொஞ்சி கொலாவிட்டு இருந்தாங்களோன்ற மாதிரி அவள் வந்து மைண்டில் நினைக்க இந்த பக்கம் இவன் அக்யூஸ்டு போலீஸுன்னதும் ஜேகேக்கு லைட்டாக ஈகோ கிளாஷ் ஆக ஓஹோ அப்போது டாக்டர் சார் எந்த பேஷண்ட்டை பார்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு உங்களுக்கும் தானே கல்யாணம் பண்ணணும் பாட்டி சொன்னாங்களே அப்படின்னதும் இவனா பார்க்குறா. வாட், உங்களுக்கு மேரேஜா? சொல்லவே இல்லை அப்படின்னு இவனா கேட்க இல்லை எனக்கு இல்லை, நான் பாட்டிகிட்ட சொல்லிப்பேன் என்னன்னு. அதாவது எங்கள் பாட்டி ஒருத்தவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு எங்கள் மேரேஜை பார்க்கணுன்னு ஆசையா, இந்த கடைசி கால ஆசை சொல்லுவாங்களே அது போல், அதான். ஆனால் நான் என்ன செய்வேன், இவனுக்கு ஆள் இருக்குது எனக்கு அப்படின்னுட்டே சொல்ல ஜேகே ஆடா பாவி டப்புன்னு கதை ரெடி பண்ணுறான், நான் வேற வாய் வச்சு சும்மா இல்லை எதுக்கு மோனையில் பேசுகிறேன்னு டாக்டர் எந்த பேஷண்ட்டை கல்யாணம் பண்ண போகிறீங்க அப்படி இப்படின்னு கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யூனாவை பார்க்க டேய் ஜேகே உனக்கு வாயில் சனிடா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே புலம்பிட்டு இருக்க. ஓ அவ்வளோதானா? யூனா டப்புன்னு வாட் அபவுட் மீ அப்படின்னு சொல்லி கேட்க ஜேகே பார்த்துட்டு நினச்சேன் அப்படின்னு சொல்லி மைண்டுக்குள்ளே டேய் யாரா அவன், டேக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா, இவன் மைண்டை மாற்றி எவன் இது பண்ணுறான், நான் நினைக்கிறதெல்லாம் எப்படி இவன் கரெக்டாக வந்து சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி வந்து பார்க்க பார்க்குறான். என்ன புரியல அப்படின்னு சொல்லி கேட்க சூனியக்கார பயலுங்க இவனுக்கு எவனோ ஹெல்ப் பண்ணுறான் தெரியலையே அப்படின்னு சொல்லி ஜேகே சும்மா யாரோ ஸ்பெல் போட்டு தான் இப்படி வந்து யூனாவை பேச வைக்கிறாங்க போல் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். யூனா பார்த்துட்டு ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு ஜேகே கூப்பிட என்னையா அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்க உங்களை தான், நாங்கள் கொஞ்சம் தனியாக பேசணும், ஸோ நீங்கள் அப்படின்னதும் என்ன பேச போகிறீங்க அப்படின்னு ஜேகே கேட்க வாட் ஹலோ கொஞ்சம் கூட மேனஸே இல்லை, பி இன் யூர் லிமிட், நாங்கள் என்ன வேணால் பேசுவோம், நீங்கள் எங்கே கேட்குறீங்க அப்படின்னு நான் சண்டைக்கு வரவும் கொன்னுடுவேன், நீ தான் இப்போது லிமிட்டை க்ராஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லி நான் கையை பிடிச்சி முறுக்குறான். டேய் என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க யா நீ எவ்வளோ தைரியம் இருந்தா விடவேணா அப்படின்னு நான் இது பண்ணவும் என் அண்ணா கூட என்னை அதிகாரம் பண்ணதில்லை, நீ யார் அப்படிங்கிற யூனா உங்கள் அண்ணன் அப்படின்னு ஜேகே சொல்ல வாட் வாட் டே ஜேகே ஷட் அப் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இவ்வளோ நேரம் யூனா கிட்ட ஜேகேன்ற பேரை ரிவீல் பண்ணாமல், ஏன்னா யூனா மைண்டுக்குள்ளே இன்னும் அந்த ஜேகேங்கிற அந்த 2 லெட்டர் ஆள் இன்னும் மைண்டில் இருக்கார் இல்லையா, யார் என்னன்ற உருவம் மறந்தாலும் பேர் மறக்காமல் இருக்குது, கையில் இந்த டேட்டூ மறக்காமல் இருக்குல்ல, ஆனால் டேவே வாயை விட்டு ஜேகே ஷட் அப் அப்படின்னு சொல்லவும் இவன் பார்க்குறான். யூனாவும் சும்மா இல்லாமல் ஆமாம் மிஸ்டர் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு யூனா டக்குன்னு ஒரு மாதிரி சொல்லிட்டு உறைஞ்சி போன மாதிரி ஜேகே பார்த்து நிற்க. ஜேகேவே ஒரு எபிசோடில் கேட்டிருப்பான்ல ஜங்குக்கே மெக்ஸ் வந்துட்டு குக்கின்னு கூப்பிடவும் ஏன் என்ன குக்கின்ற ஜேகேன்னு தான் கூப்பிடேன் அப்படின்னு சொல்லவும் எதுக்கு நான் உன்னை ஜேகேன்னு கூப்பிடுவேன் அவளுக்கு எல்லாம் ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லி மெக்ஸ் கலாய்ச்சிருப்பாள். ஆனால் இப்போ இவனே என்ன பண்ணுறான், அவன் முன்னாடி போயிட்டு யூனா முன்னாடி போயிட்டு டப்புன்னு ஒரு சொடக்கு போட அவள் அப்படியே ஒரு மாதிரி நார்மல் நிலைமைக்கு வந்த மாதிரி வந்துட்டு இந்த குக்கிக்கிட்ட வச்சுக்காத, அவன் யாருன்னே உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி பார்த்து சொல்ல இவனை நார்மல் ஆகிட்டு இங்கே பாரு எனக்கு நீ யாருன்னு தான் தெரியாது, குக்கி பூக்கின்னு ஆளை பாரு அப்படின்னு சொல்கிறா. ஐ நோ ஹிம் ஓகேயா அண்ட் ஐ லவ் ஹிம் அப்படின்னு சொல்ல ஜேகே அப்படியே கண்ணை மூடுறான். ஐயோ கடவுளே இதெல்லாம் நான் கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு யூனா அப்படின்னு சொல்லி வந்துட்டு என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்க ஐ நோ ஜோயா சொன்னா
நீங்கள் ஃப்ளைட்டில் ரெஸ்ட் ரூம் போக போனப்போ என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னான். அன்னைக்கு ஜோயாவை பார்க்க உங்கள் அம்மா போயிருந்தாங்க இல்லையா? எதுக்காகன்னு தெரியுமா? உங்கள் அம்மா உங்களுக்கு என்ன மேரேஜ் பண்ணி வைக்கிறத பற்றி கேட்க தான் வீட்டுக்கு வந்தாங்களாம். அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த திங்ஸ் ஆர் ஹேப்பண்ட். என்னால் புரிஞ்சுக்க முடியுது நீங்கள் எப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இப்போ இருக்கீங்கன்னு. உங்கள் இஷ்டம். உங்கள் இஷ்டம்னா புரியல. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. அண்ட் வாட் அபவுட் யூ அப்படின்னு சொல்லி யூனாவே கேட்க, டே அவளை பார்க்க அது அப்படின்னு சொல்லி லைட்டாக திக்குறான். ஒரு மாதிரி திணறான். கமான் டாக்டர் டே, நீங்கள் எனக்கு சொன்னீங்க பழசை மறந்துட்டு மூவ் ஆன் பண்ணணுன்னு சொல்லி. நான் சொல்கிறேன் இப்போது அதை உங்களுக்கு. ப்ளீஸ், பழசை மறக்க முடியாது தான், ஆனால் வி நீட் டு மூவ் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பக்கத்தில் இருக்க அவனை அப்படியே பார்க்குறா. ஜேகேவும் யூனா பேசுறதை கேட்டுட்டு அமைதியாக நிற்க, இவர் அமைதியாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் என்ன பார்க்குறீங்க சொல்லுங்கள் உங்கள் பிரதர்கிட்ட அப்படின்னு சொல்லவும், ஒத்த ஹெல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜேகே ஒரு செகண்டு கூட அங்கே இல்லை இருந்து நகர்ந்து போயிடான். இட்ஸ் ஓகே விடு அப்படின்னு சொல்லி, இவர் என்ன இப்படி போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, இவளுக்கு என்ன அப்படின்னா கல்யாணம் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்ருக்காங்க. ஆனால் இவர் என்கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ண வந்துட்டு தயங்குறாரு. நானே கன்ஃபர்ஸ் பண்ணுறேன், ஆனால் டே அமைதியாக நிற்கிறாரு. அப்போ கூட இருக்க பிரதர், அவனுக்கு மட்டும் கல்யாணம் ஆக போகுதுல்ல, அவன் கொஞ்சமாவது ரெக்கமெண்ட் பண்ணலாம்ல. அவங்களே ஓகே சொல்கிறாங்க. நீ ஏன்டா வந்து முழிக்கிற, டே அண்ணா நீ வந்து ஓகே சொல்கிறா அப்படின்னு ஏதாவது சொல்லுவான் அப்படின்னு சொல்லி யூனா வந்து நினைக்கிறா. ஆனால் எங்கிட்ட இருந்து சொல்ல போடியாக்கிட்டு அப்படின்ற மாதிரி அவன் ஓடியே போயிடறான். இவன் பார்த்துட்டு வாட் த ஹெல் அப்படின்னு சொல்லி காலில் வந்து இது பண்ண ஸ்டாப் பண்ண, இட்ஸ் ஓகே விடு அப்படின்னு சொல்லிட்டே சொல்லவும், இல்லை அது எப்படி உங்கள் மேலே கொஞ்சம் கூட அவருக்கு அப்படின்னதும், விடுயுண்ணா நீ இருந்தாலும் ஒன்றுத்துக்கு 2 வாட்டி யோசிச்சுக்கோ. உன் அண்ணா வேற, அவரை என்னால் ரீச் பண்ண முடியல. ஜோயா பற்றி சொல்லலான்னு பார்த்தா முடியல. அண்டு உனக்கு நாளைக்கு கல்யாணம்னா அவர் இல்லாமல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டே கேட்க, தெரியல. ஆனால் ஜோயா சொன்னது இதான், நீ கேட்பீங்கன்னு நினச்சேன், நீங்களே கேட்பீங்கன்னு நினச்சேன், ஆனால் அப்படின்னு யூனா இழுக்கவும், சாரி ஐம் ரியலி சாரி. எதுக்கு சாரி? என்னை பிடிக்கலையா? இல்லை அது இல்லை, பிடிச்சிருக்கு. ஆனால் நானே கேட்பேன்னு நினச்சல, அதனால் சாரி. தட்ஸ் ஓகே அப்படின்னு யூனா டேவை ஹக் பண்ண, டே பார்க்குறான். திரும்பி ஹக் பண்ணுவான்னு பார்த்தா அமைதியாக நிற்கிறான். திரும்பி அவளை ஹக் பண்ணல. யூனா அப்படியே ஃபியூ செகண்ட் பார்த்துட்டு ஹக் பிரேக் பண்ண, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை அது ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிட்டேன் சாரி அப்படின்னு டே சொல்லவும், யூனா ஸ்மைல் பண்ணிட்டு இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்ல, அம்மாட்ட இதை பற்றி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லவும், எஸ் ஷார் அப்படின்னு சொல்லிட்டு போக 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லி முடிவு எடுத்துட்டாங்க போல். யூனாவும் அவனும் காரிடாரில் நடந்து போக, யூனா மைண்டில் 2 பேரும் ஒன்றா தான் நடந்து போகிறாங்களா, அவன் கையை பிடிக்க மாட்டானா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறா. லைட்டாக நடக்கிறப்போ கை டச் ஆக டே உடனே கொஞ்சம் தள்ளி போயிடான். இதில் சாரி வேற கேட்டுட்டு அவர் நவுந்து போக யூனா பார்க்குறா. பேர் மூச்சு விட்டுட்டு, ஒரு வேளை பிடிக்கலையோ, நம்ம தான் அவசரப்பட்டோமோ அப்படிங்கிற மாதிரி மைண்டுக்குள்ளே ஒரு செகண்ட் தாட் வேற அப்படியே வந்துட்டு போயிட்டுருக்கா. அவங்க அம்மா கிட்ட போக ஜோயாவும் கொஞ்சம் வலி பரவாயில்ல போல், ஏதோ போர்ஷன் மேக் பண்ணி அவளுக்கு கொடுக்க அவள் உட்காந்துருக்கா குடிச்சிட்டு. டேவும் யூனாவும் உள்ளே வராங்க. அவங்க அம்மாவும் அங்கே தான் இருக்காங்க. பார்த்துட்டு அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட, இவன் ஜோயா பக்கத்தில் இருக்காளா பார்த்துட்டு, ஹே ஜோ எப்படிடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டே கேட்க, ஹாய் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, நான் நல்லா இருக்கேன் இப்போ பரவாயில்ல அப்படிங்கிறா ஜோயா. சரிடா அப்படின்னு சொல்லி, அம்மா யூனா அவங்கக்கிட்ட ஏதோ சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு டே யூனாவை கோத்து விட்றான். என்ன அப்படின்னு சொல்லி யூனா பார்க்குறா. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போதான் வந்துட்டு அவரே கேட்கல, அந்த லூசு பையனால் நம்மளே ஏதோ ப்ரப்போஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. இப்போ அவங்க அம்மா கிட்டேயும் நம்மளே சொல்ல வைக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு யூனா பார்க்குறா. ஜோயா உடனே, யூனா நீ பேசிட்டியாட்டே அண்ணாட்ட அப்படின்னு சொல்லி கேட்க, பேசிட்டேன், இப்போ தான் உங்களை பற்றி நாங்களும் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டே அம்மா சொல்ல, அப்படின்னு யூனா தலையாட்ட டே உடனே, அம்மா யூனாவும் நானும் மேரேஜ் பண்ணலான்னு முடிவெடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி எப்படியோ ஒரு வழியாக அவனே வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்ல, ரொம்ப சந்தோஷம்ப்பா,
நான் பாட்டிகிட்ட சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு யூனாட்ட போயிட்டு, உனக்கு ஓகே தானே, நாங்கள் உன்னை ஃபோர்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்ல, இல்லை இல்லை ஃபோர்ஸ்லாம் இல்லை ஆனால் அப்படின்னு சொல்லி டேயை பார்க்குறா. டே இவங்க பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, ரொம்ப பிடிக்கும், நீ பர்ஃபெக்ட், நீ எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ட், ஆனால் எனக்கு என்னென்னா நான் எந்த விதத்துலேயும் உன்னை ஹர்ட் பண்ணிடக்கூடாதுன்னு நினச்சேன், சாரி, அதான் நானே உங்ககிட்ட வந்து கேட்கல அப்படின்னு சொல்லவும், சாரின்னு டேயங் மறுபடியும் சொல்ல, இவனா ஒரு செகண்டில் ஏதோ கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணுற ஃபீல் வந்துச்சு அவளுக்கு. ஆனால் இப்போது டேயங்கோட மைண்டில் என்ன இருந்தது, அதனால தான் அவன் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணல அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு, இல்லை இல்லை இட்ஸ் ஓகே, ஐம் சாரி அப்படின்னு புரிஞ்சுக்கிறா. எனக்கும் சம்மதம், ஆனால் என்ன அண்ணா இல்லை அதான் அப்படின்னு சொல்லவும், நான் அதுக்குள்ளே எப்படியாச்சும் அவரை ரீச் பண்ண பார்க்குறேன் சரியா அப்படின்னுட்டே சொல்ல, ஓகே அப்படின்னு நான் ஸ்மைல் பண்ண கட் பண்ணா மெக்ஸு ஜேகே யாரும் இல்லாத டைமு ஜோயாவை பார்க்க வராங்க. உள்ளே மெதுவாக எட்டி பார்க்க யாருமே இல்லை, குடுகுடுன்னு உள்ளே வருதுங்க ரெண்டும். மெக்ஸால் கொஞ்சம் நடக்க முடியலையா, அவங்க ரூமை விட்டு வெளியே எப்படியாவது ஜோயாவை போயிட்டு யாருக்கும் தெரியாமல் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல நடந்து வந்துக்கிட்டு இருக்க, பாட்டி பார்த்தா எதிர ஆப்போசிட்டில் சில கசின்ஸோட மேரேஜுக்கான டெக்கரேஷன்ஸ், அதுக்கு வந்தவங்க எல்லாருக்கும் ஃபுட்டுன்னு சொல்லி எல்லாமே சிறப்பாக இருக்கணும், என் 2 பேர பசங்களுக்கும் கோலாகலமாக கல்யாணம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு வர, மெக்ஸு ஜேகே பிடிச்சிட்டு நடந்து வரா மெதுவாக. குக்கி அப்படின்னு சொல்லி கூப்பிட அந்த கசின்ஸில் ஒருத்தவங்க பார்த்துட்டாங்க போல், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திரும்பி பார்க்குறாங்க. மொத்தம் 3 பொண்ணுங்க. அதில் ஒருத்தி மட்டும் டே ஜேகே எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப பாசமாக கேட்க, ஜேகே பார்க்குறான், நான் நல்லா இருக்கேங்க்கா, நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டு மீதி இருக்க கசின்ஸும் நீங்களாம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க மீதி இருக்க 2 பேர் எதுவும் பேசலை. பாட்டி இருக்காங்க, பாட்டியை பார்க்குறான், பாட்டியும் அமைதியாக இருக்காங்க, ஏன்னா காலையில் நோஸ் கட் பண்ணி விட்டான் இல்லையா, அதனால் இவன் அப்படியே ஜேகே பாட்டியை பார்த்துட்டு பக்கத்தில் போகிறான். சாரி பாட்டி காலையில் அப்படி பேசினதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரிடா கண்ணா நான் ஒன்றும் தப்பாக எடுத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹக் பண்ணுறாங்க. பாட்டி மேலே கோவமா அப்படின்னு சொல்லி கேட்க, ரொம்பவே இருக்குது பாட்டி அப்படின்னு சொல்கிறான் ஜேகே. ஆனால் பாட்டி எதுவும் பேசலை, அப்படியே அமைதியாகிடுறாங்க. உனக்கு போக போக புரியும் நான் ஏன் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிட்டு அமைதியாக. அப்போ தான் மெக்ஸு லைட்டாக காலை அவளால் ரொம்ப ஊண்ட முடியலையா, லைட்டாக காலை ஒரு மாதிரி இதுவாக வச்சு நின்றுட்டுருக்க, ஜேகே அகைன் மெக்ஸ் கிட்டே போயிட்டு மெக்ஸை பிடிக்கவும், அவங்க வந்துட்டு அந்த ஒரு பொண்ணு நல்லா பேசினாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு அம்மா 2 பேரும் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இவங்க வந்துட்டு பார்த்துட்டு, இல்லை அவளுக்கு கொஞ்சம் காலில் அடிபட்டிருக்கு, அதான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலான்னு அப்படின்னு சொல்லி ஜேகே சமாளிக்க, பாட்டி பார்க்குறாங்க, என்னாச்சு காலில் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்க, அது ஒன்றும் இல்லைங்க, சின்ன அடி தான், ஒரு திருட்டு பையன் காலை கழிச்சிட்டான், சரியாக இங்கே வர்றதுக்கு முன்னாடி நாள் அப்படின்னு சொல்லி மிக்ஸு சொல்ல, அப்படியா குக்கி, ஒன்றும் இல்லை, நாங்களாம் இருக்கம்போ நீ ஏன் ஹாஸ்பிட்டல் போகிற, அவளை நைட்டு என் ரூம் கூட்டிகிட்டு வா, நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு பாட்டி சொல்லவும், இல்லை பாட்டி பரவாயில்ல அப்படின்னு ஜேகே சொல்ல, வலி உயிர் போகுது தெரியுமா, நீங்கள் எப்படி மேஜிக் பண்ணி சரி பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி மெக்ஸு கேட்க, இவங்க எல்லாருக்கும் ஷாக் ஆகுது, இது மேஜிக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பொண்ணுக்கு எப்படி நம்மளை பற்றி தெரியும் அப்படின்ட்டு, வாட் டே குக்கி நம்மளை பற்றி சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, எல்லாம் தெரியும் எனக்கு, சொல்லியிருக்காரு, என்ன தெரியும் உனக்கு அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்க, எல்லாமே தெரியும், இந்த கல்யாணம் இதெல்லாம் ஏன் நடக்குது, ஜேகே ஏன் வீட்டை விட்டு வெளியே வந்தான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்ல, அண்ட் உங்களுக்கு தெரியாத சில விஷயமும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, அதென்ன அப்படின்னு பாட்டி கேட்க, அவள் சுகாவும் ஜோயாவும் சிப்ளிங்கு, இவனா ஜேகே சிப்ளிங், இது தெரியாதுல்ல, அண்ட் அதை விட இம்பார்ட்டண்ட்டு இவனா ஜேகே லவ், அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு மெக்ஸ் வந்துட்டு வெளியே சொல்லாமல் உங்களுக்கு தெரியாத சில விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லவும், பாட்டி பார்க்குறாங்க, ஓ என்கிட்டயே வந்து ஆட்டிடியூடாக வந்து பிஹேவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்டில் என்ன நினச்சாங்களோ தெரில, அப்படியா என்ன தெரியும் அப்படின்னு சொல்ல, தெரியும் அவ்வளோதான் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிடுறா. ஜேகே அமைதியாக இருடாமா அப்படின்னு சொல்லி மெக்ஸை கண்ட்ரோல் பண்ண பாட்டி பார்க்குறாங்க. லைட்டாக ஜேகே கூப்பிட்றத பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு, உன் அப்பா மாதிரியே கூப்பிடுற உன் வருங்கால மனைவியை அப்படின்னு சொல்லி கேட்க, ஜேகேவும் ஸ்மைல் பண்ணுறான். சரி உனக்கு பயமா இல்லையா அப்படின்னு சொல்லி மெக்ஸை பார்த்து கேட்க, பயமா எனக்கா, நெவர் அப்படிங்கிறா. அவள் செத்தாலும் திரும்ப வந்துடுவோன்ற தைரியத்தில் சொல்கிறா போல்,
ஆனால் நம்ம கடவுளுக்கு ஒரு சோலை பிடிச்சிருக்குன்னா திருப்பி அனுப்ப மாட்டாருங்கிறது தெரியல போல அப்படின்னு சொல்லி கசினில் ஒருத்தவங்க கலாய்க்க, குழந்தைக்கு தெரியல போல அப்படின்னதும் மிக்ஸுக்கு அல்லு இல்லை, டேய் என்னடா அப்படின்னு சொல்லி ஜேகே பார்த்து இது பண்ண, இது எனக்கே புதுசு தான் பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லி தோளில் கை போட்டு கூப்பிட்டுட்டு போக, ஹலோ உங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கணும்ல அப்படின்னு சொல்லி கூப்பிடவும், வெட்டிங்க்கு ஷாப்பிங் பண்ணணும்ல, எப்போ வரீங்க, எப்போ போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்க, வரோம் வரோம் போகிறப்போ கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க 2 பேரும். நம்ம தான் ஹாஸ்பிட்டல் போக வேணாம்னு சொன்னோமே, எங்கே போதுங்க ரெண்டும் அப்படின்னு சொல்லி கசினில் ஒருத்தவங்க கேட்க, மிக்ஸுக்கு இந்த வீட்டை சுற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கத்திக்கிட்டே கூட்டிகிட்டு போயிடுறான். ரெண்டும் அங்கேருந்து வாடா சீக்கிரம் அப்படின்னு சொல்லி போக, இங்கே பாட்டி பார்க்குறாங்க, மிக்ஸு போயிட்டுருக்காளா முன்னாடி, அப்படியே லைட்டாக திரும்பி பாட்டியை பார்க்குறா. காலத்தை கணிக்கிறதுல நம்ம கடவுளுக்கு நிகர் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி மைண்டில் வந்துட்டு நினைக்க, சாரி அவங்க வெளியவே சொல்லிடுறாங்க போல். வெளியே சொல்லவும் அது இந்த கசினில் ஒரு பொண்ணுக்கு கேட்டுட, என்ன பாட்டி ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், கடைசி பலிக்கு இரட்டை கரு வேணும்னு கேட்டார். எப்படி அது நடக்கும்னு கேட்டப்போ தானாக வந்து சேரும்னு சொன்னாங்க. அவள் சொன்னால அவளுக்கு நமக்கு தெரியாதது தெரியும்னு, ஆனால் அவளுக்கு தெரியாதது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பாட்டி வந்துட்டு அவங்க சேவேஜாக, இவன் என்ன எனக்கு சேவேஜ் காட்டுறா, நான் சேவேஜுக்கே சாண்ட்விச் கொடுக்குறவ அப்படிங்கிற மாதிரி பாட்டி வந்து போக, இதுங்க 3 பார்க்குதுங்க. வாட் த ஹெல், என்ன சொல்கிறாங்க பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்க, என்னவோ ஆனால் இவனுக்கு கொழுப்பை பார்த்தியா, நம்மளை பற்றி எல்லார்ட்டையும் சொல்லியிருக்கான், அதை சீக்ரெட்டாக தானே மெயின்டைன் பண்ணணும் நம்மளை பற்றி அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்க, என்னவோ போ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஒன்றுமே புரியல, என்னமோ விடு, நம்ம அப்பா திரும்பி வரப்போகிறாரு அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்ல, ஆமாண்டி அண்ட் நம்ம கசினோட ஒய்ஃபும் வந்துருவா அப்படின்னு சொல்லி, யார் அந்த எலியா மாறினால அவனோட ஒய்ஃபு, அவனை பற்றி பேசிட்டு யாரெல்லாம் இறந்தாங்களோ எல்லாரும் வரப்போகிறாங்க அப்படின்னு ஜாலியாக இதுங்க பேசிட்டு போக, நாளைக்கு நைட்டு ஃப்ரீசிங் ரூம்லேருந்து பாடிஸை எடுத்து வந்து ஹாலில் வைக்கணும்னு அப்படி அந்த தூண்களில் கட்டி வைக்கணும்னு பாட்டி சொன்னாங்கல்ல அப்படின்னதும், அதாவது ஃப்ரீசிங் ரூமில் ஃப்ரீஸ் பண்ணப்பட்ட பாடிஸ்லாம் இருக்கும்ல, அதை எடுத்து வந்து தூணில் வந்து கட்டி வைக்கணுமா, இதை பாட்டி வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இதுங்களும் ஆமாண்டி அண்ணனுங்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அதை பார்த்துப்பாங்க அப்படின்ட்டு இவங்க போக, ரைட்டு அப்படின்ட்டு பேசிகிட்டே போகிறாங்க. ஜேகேவும் மிக்ஸும் நேராக ஜோயாவை பார்க்க போக, நல்லா வேலைக்கு அங்கே யாரும் இல்லை, ரூமை திறந்துட்டு உள்ளே போக ஜோயா பார்க்குறா. அண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்ததும் அழுகையை பார்க்கணுமே, அண்ணா அப்படின்னு சொல்லி கையை நீட்ட, ஜோ அப்படின்னு சொல்லி ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறான். ஜோ சாரி அண்ணாவை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி 4 ஹெட்டில் கிஸ் பண்ண, நோ அண்ணா ஏன் சாரி கேட்குறேன் ப்ளீஸ் நோ அப்படின்னு சொல்லிட்டு இது அழுகவும், இல்லைடா நான் உன்னை பார்த்துட்டு இருந்திருக்கணும், சாரி நான் பண்ண தப்பு தான் அப்படின்னதும், இல்லை அண்ணா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, என்னால் தானே எல்லாம், நான் அன்னைக்கு சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜோயா சொல்ல, வாயை மூடுறா என்ன பேசுகிற நீ அப்படின்னு சொல்லி ஜேகே திட்டுறான். இங்கே பாரு எல்லாம் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு, இப்போ நீ எதுவும் உளறிடாத அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்ல, ஓகேடா சில குட்டீஸ் இது வரைக்கும் போதும், நம்ம நாளைக்கு பார்க்கலாம் என்ன. அண்டு நேற்று எனக்கு விஷ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். சீக்கிரமாகவே ஸ்டோரியை முடிச்சுட்டு நம்ம இந்த சண்டே லைவ் வரலாம். ஓகேயா, டாடா பாய், டேக் கேர், அன்யாங்கடா சில குட்டீஸ்.